இலவசம் வந்து செகண்ட் டைம் தான். அது செகண்ட் தான் பார்த்துக்க தேவையில்லை. ஊழலற்ற ஆட்சி தான் நம்ம தமிழ்நாட்டுக்கு ஃபர்ஸ்ட் வேணும். பெண்கள் பாதுகாப்பு 100% எல்லாமே உறுதிப்படுத்தப்படும். 5 லட்சம் கோடி தான் தமிழ்நாட்டு கடன் இருந்துச்சு. ஆனால் அவர் இப்போ ஆட்சி முடிச்சுட்டு போகும்போது 10 லட்சம் அப்படியே அந்த கடன் வந்து கஜானாவே காலியா இருக்குன்றாரு. புரியுதுங்களா? கஜானாவே காலியா இருக்குன்னு சொல்றாரு. கஜானா எவ்வளவு பணம் இருக்கு, ஒரு நாட்டு மக்களுக்கு எவ்வளவு செலவு முடியும். 6 சிலிண்டர் சும்மா கிடையாது. இப்போ சிலிண்டர் 4000 விலை ஏற்றிட்டாங்க. நிறைய பேர் என்னவோ சொன்னாங்க, அவர் சிஎம் ஆக மாட்டாரு, டெபாசிட் கூட வாங்க மாட்டாருன்னு எவ்வளோ சொன்னாங்க. சென்னையில் டிஎம்கே கோட்டன்னு சொல்லுவாங்க. 16 சீட்டில் 14 சீட்டை தட்டி தூக்குனார் தளபதி சிங்கிளால. ஊழல் இல்லாத வாழ்க்கை வாழ்ந்தாலும் போதும். மனிதனுக்கு என்ன திங்க 2 விஷயம். 3 நேரம் சோறு கிடைக்குதுன்னா ரேஷன் கடையில் அந்த அரிசி வாங்கி தான் முக்கால்வாசி போய் சாப்பிடுவோம். இன்க்ளூடிங் நான் கூட வச்சுக்கோங்க. நான்லாம் வந்து 5 வயசில் அந்த அரிசி கிடைச்சாவே எனக்கு பெரும்பாடு. இதை வந்து நம்ம தக்க வச்சுக்கிட்டாருன்னா இவர் வந்து பொக்கிஷம் மாதிரி. தக்க வைக்க தவறிட்டால் பொக்கிஷம் வந்து கீழே இறக்கும். அவ்வளோதான். அவரு கேட்ட டைம் கேட்டுதாங்க. அவர் சொன்ன விஷயத்தை தப்பாக சொல்ல வரல. ஆனால் அந்த விஷயத்தை அவர் கொஞ்சம் சீக்கிரம் எடுத்து சீக்கிரம் மக்கள் மத்தியை கொண்டு போய் அவர் சொன்ன நடவடிக்கை அடுத்து என்ன பண்ண முடியும்னு அதை தேவை அவருக்கு இல்லை. அவர் போய் பார்க்கறது தப்பு இல்லை. அவர் 234 தொகுதியை போய் பார்த்தே தான் ஆகணும். அதான் நடைமுறை. கடந்த ஆட்சி மாதிரி சத்தியமாக இருக்காது இந்த ஆட்சி கடந்த ஸ்டாலின் ஆட்சியோட இந்த ஆட்சி நல்லதாக இருக்கும். கொஞ்சம் பெண்களுக்கு பாதுகாப்பும் இந்த போதை கலாச்சாரம் இல்லாமல் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். தளபதி அதை மட்டும் பார்த்து பண்ணுவாங்கன்னு நம்புகிறோம், பார்ப்போம். தமிழ்நாடு நல்லா இருக்குன்னா ஃபஸ்ட்டு பெண்களுக்கு பாதுகாப்பு தரணும் ப்ரோ. அதுதான் ப்ரோ ஃபஸ்ட்டு கோரிக்கை, வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு தரணும். செகண்ட் வந்து இந்த போதை கலாச்சாரம், இந்த சின்ன பசங்களை கஞ்சா அடிக்கிறது, அதை முதல்ல பாதுகாக்கணும். அதுதான் முதல்ல பெண்களுக்கு பாதுகாப்பு தரணும். அதுதான் ஃபஸ்ட்டு நான் தளபதிக்கு சொல்கிறேன். காலையில் பதவியேற்ற என்ன சொல்லியிருக்காருன்னா, கொஞ்சம் அவகாசம் கொடுக்க சொல்லியிருக்காரு. அந்த அவகாசத்தை தமிழக மக்கள் கொஞ்சம் கொடுக்கணும். கொடுத்தோம்னா கண்டிப்பாக நல்லாட்சி அமையும். தமிழ்நாட்டு மக்களுக்கு ஃபாலோ ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அது கண்டிப்பாகவே தமிழ்நாட்டு மக்களுக்கும் பெண்களுக்கும் மிக பாதுகாப்பான ஆட்சியாக தமிழக வெற்றி கழக ஆட்சி கொடுப்போம். இப்போ வந்து ஊழலற்ற ஆட்சி வேணுமா இலவசம் வேணுமான்னு கேட்டாங்க. ஊழலற்ற ஆட்சி தான் வேணும் ஃபஸ்ட்டு. இலவசம் வந்து செகண்ட் டைம் தான். அது செகண்ட் தான் பார்த்துக்க தேவையில்லை. ஊழலற்ற ஆட்சி தான் நம்ம தமிழ்நாட்டுக்கு ஃபஸ்ட்டு வேணும். நான் ஊழலற்ற ஆட்சி தருவேன், நான் மக்களுக்காக என்ன பண்ணுறனோ அது வெள்ளை அறிக்கை விடுவேன், நீங்கள் ஃபோன்லேயே ஆப் மூலியமாக பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை நீங்கள் எந்த அளவுக்கு பார்க்குறீங்க? அவரு அந்த இது வரைக்கும் இந்த ஆட்சியில் அவங்க பண்ணுறது எதுவுமே நம்மளால பார்க்க முடியல. எதுவுமே நம்ம செய்ய முடியல. அவர் வந்து உங்கள் ஆதார் கார்டாக இருக்கட்டும், டிரைவிங் லைசன்ஸ் எல்லாமே ஒரு ஆப் மூலிமா நம்மளே பாதுகாக்கிற மாதிரி நம்மளே பார்க்குற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. பார்ப்போம் தளபதி என்ன பண்ணுறாருன்ட்டு. எந்த ஒரு கட்சியுமே ஆட்சிக்கு வந்ததில் வந்து வெளிப்படையாக சொல்கிறது வெள்ளை அறிக்கை விடுறன்றது சொல்லவே இல்லை. எங்கள் தளபதி வந்து ஓப்பனாக டிக்ளரேஷன் பண்ணியிருக்காரு. அப்போயே தெரிஞ்சுக்கணும் நம்ம தளபதி ஆட்சி எவ்வளோ ஒரு தூய்மையான ஆட்சி, மக்களுக்கு வந்துட்டு எவ்வளோ ஒரு இதாக இருக்குன்றதை நீங்கள் அதை தெரிஞ்சுக்கணும். வெள்ளை அறிக்கை பெண்கள் பாதுகாப்பு 100% எல்லாமே உறுதிப்படுத்தப்படும். என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒவ்வொரு பஸ்லேயும் வந்துட்டு ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டன் வந்துட்டு அனுப்பிச்சிங்கன்னா நீங்கள் அங்கேருந்து எங்கே இருந்தால் தலைமை செயலகத்துக்கு அவர் ரிப்போர்ட் போவோம். அங்கேருந்து உங்களுக்கு அந்த நேரத்தில் எங்கே அங்கே போலீஸ் இருக்காங்களோ அங்கே வந்துட்டு அவங்க கரண்டில் வந்துடுவாங்க. அந்த அளவுக்கு அந்த தளபதி வந்துட்டு அந்த இதில் எதனா சொல்லியிருக்காரு. கடந்த ஆட்சியில் வந்து ஸ்டாலின் ஆட்சியில் அவர் ஆட்சிக்கு வரும்போது ஸ்டார்டிங்கில் 5 லட்சம் கோடி தான் தமிழ்நாடு கடன் இருந்துச்சு. ஆனால் அவர் இப்போ ஆட்சி முடிச்சுட்டு போகும்போது 10 லட்சம் அப்படியே அந்த கடன் வந்து டபுள் ஆகிருக்கு. அவர் என்னென்ன பண்ணார், எப்படி வாங்கினார் கடன், அந்த வெள்ளை அறிக்கையை பற்றி எதுவுமே சொல்லவே இல்லை. தளபதி வந்து முதல்ல சொல்லியிருக்கிறது, நான் வெள்ளை அறிக்கை விட்டுட்டு என்னென்ன பண்ணுறேன்னு தளபதி சொல்கிறேன்னு சொல்லியிருக்காரு. பார்ப்போம் தளபதி என்ன பண்ணுறாருன்ட்டு, எப்படி இருக்குன்ட்டு. அது டைமிங்கு கொஞ்சம் அவருக்கு டைமிங் தரணும் ப்ரோ. ஏன்னா எந்த ஒரு மினிஸ்டரும் வந்தவொடனே எதுவுமே பண்ண முடியாது. முதல்ல அவருக்கு வந்து டைம் கொடுங்க, வாய்ப்பு கொடுங்க. இல்லை, அவர் போய் பார்க்கறது தப்பு இல்லை. அவர் 234 தொகுதியை போய் பார்த்தே தான் ஆகணும். அதான் நடைமுறை. மற்றவங்க பார்க்குறாங்க பார்க்கலைங்கிறத விட இவர் சிறப்பாக வந்திருக்காரு, பொறுப்பாக வேலை செஞ்சாருன்னா அடுத்த பொறுப்பு இவரை தேடி வரும். ஸ்டாலின் ஐயா இதை செய்கிறேன் அதை செய்கிறேன்னு சொன்னார். அவர் சொன்னதில் பாதியாவது செஞ்சு மக்கள் மத்தியில் பெரும் வாங்கிட்டாரு. கஜானாவே காலியாக இருக்குன்றாரு. புரியுதுங்களா? கஜானாவே காலியாக இருக்குன்னு சொல்கிறாரு. கஜானா எவ்வளோ பணம் இருக்குது, ஒரு நாட்டு மக்களுக்கு எவ்வளோ செலவு முடியும். 6 சிலிண்டர் சும்மா கிடையாது. இப்போ சிலிண்டர் வந்து 4000 விலை ஏற்றிட்டாங்க. சரிங்களா? 4000 சிலை ஏற்றிட்டாங்க. அதை எவ்வளோ மக்களுக்கு கொடுக்க முடியும், செய்ய முடியுன்ற வச்சு தான் அந்த கணக்குலக பார்த்து தான் நம்ம அடுத்தடுத்து செயல்திட்டம் எல்லாமே இருக்கும். அதுக்கு கொஞ்சம் கால அவகாசம் கொடுங்க அப்படின்றத அன்னைக்கு பதவியேற்பெல்லாம் கேட்டிருக்காரு. புரியுங்களா? ஓனாக செய்ய முடியும். ஏன்னா அவர் ஸ்டாலின் எவ்வளோ கடை வாங்கி வச்சுருக்கான்னு தெரில. புரியுங்களா? அவர் கடை வாங்கி வச்சிருக்கிறதுக்கும் நம்மகிட்ட இருப்பு எவ்வளோ இருக்குன்றதுக்கும் ஒரு நிர்ணயமான பண்ணிட்டு தான் நம்ம மக்களுக்கு எவ்வளோ என்ன செய்ய முடியுன்ற பொறுத்து அடுத்தடுத்து மூவ் பண்ணுவார்னு நினைக்கிறேன். நாங்கள் எதிர்பார்க்குறோம். கொஞ்சம் கொஞ்சமாக நல்லது பண்ணுவார். ஏன்னா வந்த உடனே அவருக்கு எதுவும் யாராலுமே பண்ண முடியாது. யாராக இருந்தாலும் டைம் கொடுக்கணும். நல்லதே பண்ணுவார், நம்பிக்கையாக இருங்க. கடந்த ஆட்சியில் எப்படி இருந்துச்சுன்னா, அவர் யாருமே படிக்கலை கொள்ளலை, அவங்க பண்ண ஆட்சி அப்படின்னு தெரியல. இப்போ எல்லாருமே படிச்சிருக்காங்க. எல்லாருக்கும் அந்த ஜென்ரல் நாலேஜ் நல்லா இருக்கும்.
நல்லா பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு சிஎம் தளபதி விஜய் அவர்கள் வந்து சிஎம் ஆயிருக்காரு. ரொம்ப சந்தோஷம். தளபதி நிறைய கஷ்டப்பட்டாரு, நிறைய அசிங்கப்பட்டாரு, எவ்வளவோ பார்த்தாரு. நிறைய பேர் என்னவோ சொன்னாங்க, அவர் சிஎம் ஆக மாட்டாரு, டெபாசிட் கூட வாங்க மாட்டாருன்னு எவ்வளவோ சொன்னாங்க. தளபதி நின்று அந்த தொகுதியில வெற்றி பெற்றாரு. இல்லை அவர் சொல்கிற விஷயம் கரெக்டு தாங்க. எல்லாம் எங்கெங்கே வாங்குறேன் எங்கெங்கே பண்ணுறேன் அப்படிங்கிறது அவர் சொல்கிறது கரெக்டு தாங்க. எங்கே வாங்கினாலும் அவங்க மக்களுக்கு உண்டான செய்ய வேண்டியது செஞ்சுட்டு தானே இருந்தாங்க. எங்கேயும் வாங்கலைனாலும் வாங்கினா தான் செய்ய முடியும்னா வாங்கியாவது செஞ்சாங்க. 3 நேரம் சோறு கிடைக்குதுன்னா ரேஷன் கடையில் அந்த அரிசியை வாங்கி தான் முக்கால்வாசி பேர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இன்க்ளூடிங் நான் கூட வச்சுக்கோங்க. நான்லாம் வந்து 5 வயசில் அந்த அரிசிக்கு சாப்பிட்டாவே எனக்கு பெரும்பாடாக இருந்தது. இப்போ நான் சம்பாதிக்கிறேன், நான் நல்ல அரிசி சாப்பிட்றேன், அது வேறு. அன்னைக்கு எனக்கு என்னோட வயசுக்கு நான் 5 வயசுலேருந்து பார்க்கும்போது அந்த ரேஷன் கடை அரிசி சாப்பிட்டு தான் நான்லாம் வளர்ந்தேன். அந்த மாதிரி பொதுமக்கள் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. அந்த பொருளை அவங்களுக்கு அந்த வீடு வீடாக போய் அந்த 10 கிலோனா 10 கிலோ கரெக்டாக போயிட்டா அவங்க 20 நாளைக்காவது சாப்பாடை கொஞ்சம் சாப்பிட்டுக்குவாங்க. பொதுப்படையாக நான் சொல்ல வரேன். கரெக்டாக இல்லைங்க. சென்னையில டிஎம்கே கோட்டைன்னு சொல்லுவாங்க. 16 சீட்ல 14 சீட்டை தட்டி தூக்குனார் தளபதி சிங்கிளால. கொளத்தூர் தொகுதி ஜெயிச்சது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். 2026 சிஎம் ஆயிருக்காரு. அதுவும் இல்லாம ஒரு நிறைய பண்றேன்னு சொல்லியிருக்காரு. முதல்ல ஃபர்ஸ்ட்ல வந்து 3 அவர் சொன்ன அந்த 3 வாக்குறுதி இன்னைக்கு சைன் போட்டிருக்காரு. அதுல ஃபர்ஸ்ட் வாக்குறுதி வந்து 200 யூனிட் கரண்ட் ஃப்ரீயா தரேன்னு சொல்லியிருக்காரு. செகண்ட் ஒன் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு தரேன் அந்த வேலு நாச்சியார் படைக்கு அதுக்கு சைன் போட்டிருக்காரு. அது கொஞ்சம் நல்ல சந்தோஷம். தேர்ட் ஒன் வந்து இந்த போதை கலாச்சாரம். இந்த ஆட்சியில பயங்கரமா இருந்தது போதை கலாச்சாரம். சின்ன பசங்களாம் கஞ்சா அடிச்சிக்கின்னு அரக்கு அடிச்சிக்கின்னு அது நிறைய வீடியோ சோசியல் மீடியாவில் ட்ரெண்டிங் ஆயிடுச்சு. எல்லாருக்குமே தெரியும். அதை நான் சொல்ல விரும்பல. ஆனா இப்போ தளபதி பதவி வந்திருக்காரு. முன்ன இந்த ஆட்சியோட இந்த ஆட்சி நல்லா சிறப்பா இருக்கும்னு நம்புறோம். தளபதி நல்லா பண்ணணும். அது சொன்ன வாக்கில் அவங்க சொன்ன வாக்கில் இவர் 2500 சொன்ன இடத்துல ஒரு 1500 செஞ்சானா தான் இவருக்குண்டான இது பண்ண முடியும். ஸ்டாலின் ஐயா ஊழலற்ற ஆட்சி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. அது மிகப்பெரிய ஒரு வரவேற்பு. ஊழலற்ற ஆட்சி வேணும்னு கேட்டால் ஊழலற்ற ஆட்சி தான் வேணுங்க. ஊழல் இல்லாத வாழ்க்கை வாழ்ந்தால் போதும். மனிதனுக்கு என்ன திங்க 2 விஷயம். ஒன்று ஆஸ்பத்திரி செலவு பார்க்குறது கொஞ்சம் கஷ்டம், கடினமாக இருக்குது. பாமர மக்களுக்கு கடினமாக இருக்குது. 2வது ஸ்கூல் போய் படிக்க வைக்கிற அளவுக்கு மக்கள்கிட்ட அந்த அளவுக்கு பணம் பொருளாதார கிடையாது. அவரு கேட்ட டைம் கரெக்டு தாங்க. நான் அவர் சொன்ன விஷயத்தை தப்பாக சொல்ல வரல. ஆனால் அந்த விஷயத்தை அவர் கொஞ்சம் சீக்கிரம் எடுத்து சீக்கிரம் மக்கள் மத்தியில் கொண்டு போய் அவர் சொன்ன நடவடிக்கை அடுத்து என்ன பண்ண முடியும்னு அதை தேவை அவருக்கு நிர்வகிக்கணும். இப்போ எதிர்கட்சியின் தலைவர் நம்ம ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. ஸ்டாலின் சொன்ன மாதிரி என்ன சொன்னார், 6 மாதத்துக்கு காலம் வரைக்கும் உங்களுக்கு நான் எந்த தடையூரும் செய்ய மாட்டேன் அப்படின்னு இருக்காரு. அப்போ அந்த தடையூரை அவர் செய்ய மாட்டேன்னு சொன்னதை விஷயத்தை வச்சு 3 மாதத்து காலத்தில் இவர் என்ன பண்ண முடியுமோ. நிறைய பேர் எவ்வளோ சொன்னாங்க, தளபதி அவரு ஜெயிக்க மாட்டாரு, ஒரு சீட் கூட ஜெயிக்க வாய்ப்பு இல்லையா, டெபாசிட் கூட வாங்க மாட்டார், நிறைய பேர் சொன்னாங்க. அந்த எல்லாரும் சொன்னதுல தளபதி சிங்கிளாலா தனி பெரும் கட்சியா வந்திருக்கு தாவேக்கா. இன்னைக்கு நான் வரப்போற நாட்கள்ல பொறுத்து இருந்து பார்ப்போம். தளபதி என்ன செய்ய போறாரு, எப்படி இருக்கும் ஆட்சி, பக்காவா இருக்கும்னு எல்லாரும் நம்புங்க. நல்லதே நடக்கும். அதை பார்த்துட்டு அடுத்து 4வது மாதத்துலேருந்து இதுக்குண்டான வேலையை பார்த்தாருன்னா அவரோட வேலைக்கு உண்டான இது அவர் வந்த பதவிக்கு உண்டான மரியாதையை வந்து அவர் செலுத்தக்கூடிய நிலைமை வந்துடும். டைம் கேட்டிருக்காருல்ல, அதான் நான் இவ்வளோ இருக்கிறேன், இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுட்டு எனக்கு கொஞ்சம் டைம் வேணும், எல்லாத்தையும் பார்த்துட்டு சொல்றேன்னு சொல்லியிருக்காருல்ல. ஆமாம். நீங்க எப்படி பார்க்குறீங்க? எப்படி பார்க்குறேன்னா கஜானாவில் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கறதுக்கு உங்களுக்கு உள்ளே உட்காந்தவொடனே அதை பற்றி தெரியும். மிஞ்சி போனால் ஒரு 15 நாள் இல்லைன்னா 20 நாள் அதுக்குள்ளே டோட்டல் எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். 1 மணி நேரத்துலேயே தெரிஞ்சுக்கலாம், அது வேறு. ஆனால் மக்கள் மத்தியில் வந்து கரெக்டான ரீதியை கொடுக்கணும்னா நம்ம 15 நாள் 20 நாள் அதை பார்த்து மக்களுக்கு உண்டான சேவையை கரெக்டாக செஞ்சாருன்னா தான் போதும். இப்போ 2010 இருந்து 21 வரைக்கும் 5 லட்சம் கோடி கடன் இருந்தது. 21 இருந்து 26 வரைக்கும் டபுள் ஆகி 10 லட்சம் கோடி இப்போ கடன் இருக்கு. சரி, அது எவ்வளோ எங்கே வாங்கியிருக்காங்க, என்ன பண்ணியிருக்காங்க, நான் எல்லாத்தையும் மக்களுக்கு சொல்றேன், வெள்ளை அறிக்கை மாதிரி விடுறேன்னு அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதை தாண்டி இவர் வாங்கியிருக்காருன்னா இது பெரிய விஷயம். இவருக்கு இந்த விஷயம் வராது, பெரிய விஷயம். இதெல்லாம் யாருக்குமே வராது. சொல்லப்போனால் எம்ஜிஆருக்கு அப்புறம் விஜயகாந்துக்கு வந்தது, அவர் விஜயகாந்த் தலைவருக்கு அப்புறம் இவருக்கு வந்திருக்கு. அப்படிங்கும்போது இது வந்து பெரிய விஷயம். இதை வந்து நம்ம தக்க வச்சுக்கிட்டாருன்னா இவர் வந்து பொக்கிஷம் மாதிரி. தக்க வைக்க தவறிட்டால் பொக்கிஷம் வந்து கீழே இறங்குவாங்க. அவ்வளோதான் வித்தியாசம் மக்கள் மத்தியில்.